இந்த கிளாத்ல பொம்மைக்கு ட்ரெஸ் தைக்கிறது எப்படின்னு பார்ப்போம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை சேர்த்து கிளிக் பண்ணிடுங்க. அதில் மேலே இருக்கிற ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த கிளாத்து பாடி வெட்டுறதுக்காக வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி வேஸ்ட்டு கிளாத் இருந்ததுனாலே எடுத்துக்கலாம் நீங்கள். இதில் 2 மடிப்பு வச்சுருக்கிறேன். இப்போ 2 துணி இருக்குது. 2 துணி என்ன பண்ணுறீங்க, அப்படியே மடித்து போடணும். இங்கேருந்து 6 இன்ச்சு வர அளவுக்கு மடித்து போடுங்க. இப்படி 6 இன்ச்சு வச்சாச்சு. திருப்பி அதை இன்னொரு மடிப்பு மடிக்கணும். இப்படி இதிலிருந்து பாடியுடைய உயரம் 4.75. இப்போ இந்த பீஸ் கட் பண்ணியாச்சுது. இதிலேருந்து இப்போ இது கழுத்து ரொம்ப சின்னதாக இருக்குது. அதனால் பக்க கழுத்து நம்ம இதில் குட்டியாக இப்படி வச்சுக்கணும். 3/4 இன்ச் அளவுக்கு வச்சிங்க. இதிலேருந்து 1 இன்ச்சுக்குள்ளாரியே 3/4 இன்ச்சு வச்சுருக்கிறேன். இதிலேருந்து ஒன்றரை இன்ச்சு வச்சுருக்கேன். இதிலேருந்து 1.5 இன்ச்சுக்கு இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கிறேன். சேர்த்து அப்படியே ஒன்றாவே வெட்டிடலாம். இதிலேருந்து ஷோல்டருக்கு 1.5 இன்ச்சு இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அடுத்தது ஹாம்கோல் வைக்கணும்ல, அதுக்கு இதிலேருந்து ஒரு 2 இன்ச் அளவுக்கு இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதிலேருந்து இதுக்கு ஒரு வளைவு போட்டுடணும். அதே மாதிரி இதிலேருந்து இதுக்கு ஒரு வளைவு போட்டுடணும். கொஞ்சமாக இங்கே பாடி ஷேப் எடுத்துடணும். இப்போ பாடி வெட்டியாச்சுது. அடுத்தது பாடிக்கு கீழே ஸ்கர்ட்டு வெட்டணும். அதுக்கு இந்த மாதிரி இப்படி 2ஆக மடிச்சுக்கோங்க. இந்த துணியை மடிச்சுட்டு இப்படி கிராஸில் மடிக்கணும். இப்படி கிராஸில் மடிச்சுட்டு இந்த பாடி வெட்டியிருக்கிறோம்ல, இந்த பாடியை எடுத்து இதுக்கு மேலே இப்படி வைங்க. கரெக்டாக வச்சா போதும். இந்த இடமும் கரெக்டாக இருக்கணும். இப்படி கரெக்டாக வச்சுட்டு அந்த இடத்துல இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மேலே இப்படி தூக்குன மாதிரி வெட்டிக்கலாம். ஏன்னா கிராஸில் இருக்கிறதுனால இழுத்து கொடுக்கும். அதனால் கரெக்டாக அந்த இடத்துல ஒரு பாயிண்ட் அளவு மேலே வச்சு வெட்டிக்கலாம். இப்போ இந்த ஷேப்பில் இருக்கும். அடுத்தது தைக்கும்போது நம்ம இழுத்து வச்சு தைச்சிடலாம். அடுத்தது கை வெட்டுறதுக்கு இந்த மாதிரி சின்ன துணி இருந்தால் போதும். இப்படி மடிச்சுட்டு இப்படி 4ஆக மடிச்சிடுறோம். இதில் இந்த பக்கம் மட்டும் மடிப்பு இருந்தால் போதும். இந்த மாதிரி நம்ம இப்படி 4ஆக மடிச்சிடுறோம்ல, இப்படி இருக்கிற துணியை இப்படி ஒரு மடிப்பு மடிக்கிறோம். மடிச்சுட்டு இந்த சைடு எப்பயுமே வெட்டும்போது நம்ம பக்கம் மடிப்பு பாகம் இருக்கிற மாதிரி இருக்கணும். மீதி எல்லாமே வெட்டு பாகமாகவே இருக்கலாம். இதில் சின்னதாக இப்படி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதிலேருந்து அப்படியே கோடு போட வேண்டியதுதான். அடுத்தது இந்த பாடியில் கோட்டு வைக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், இப்படி எடுத்து வைக்கணும். கரெக்டாக இந்த ஹாம்கோல் சைடு இந்த இடத்துல இப்படி கரெக்டாக வச்சிடணும். இந்த இடம் கொஞ்சம் துணி பத்தாமல் இருந்தால் கூட, இல்லை பெரிய துணியாக இருந்ததுன்னா அப்படியே வச்சுக்கோங்க. இந்த இடத்துலேருந்து கிராஸாக இப்படி வச்சு இப்படி மார்க் பண்ணிக்கணும். இங்கே கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சுங்க. இது எந்த அளவுக்கு முடியுதோ அந்த இடத்துக்கு இப்படி மார்க் பண்ணிக்கணும்.
இதில் 2 துணி மட்டும்தான் இருக்குது. இப்போ இந்த ஷேப்பில் கட் பண்ணியாச்சு. இது இந்த பீஸை 2 கரபாகத்தையும் ஒன்றாவே இப்படி வச்சிடணும். வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படி இப்படி மடித்து போடணும் கிராஸில். ஏற்கனவே வெட்டின லைனிங் கிளாத் இருக்கிறதுல அதை எடுத்து இந்த பீஸ் மேலே வச்சுட்டு அதை விட 1 இன்ச்சு பெருசாக இந்த பீஸை வெட்டிடணும். இந்த ஏற்கனவே வெட்டி வச்சுக்கிற கோட்டை எடுத்து இது மேலே வச்சு அதே ஷேப்புக்கு கட் பண்ணிடணும். இதுவும் 2 பீஸாக இருக்குது. அப்படியே இது மேலே எடுத்து வைக்கிறோம். அப்படியே ஷேப் கட் பண்ணிடணும். இப்போ இந்த 2 கோட்டையும் எடுத்து இப்படி வச்சிடணும். இது ஹாம்கோல் சைடு, அதே மாதிரி இதுவும் ஹாம்கோல் சைடு. இதில் இந்த கழுத்து இந்த சைடு இதை மட்டும் தைக்கணும். ஃபஸ்ட்டு தைக்க வேண்டியது இந்த இடம் கழுத்தில் இந்த கிராஸ் கட் பண்ணிக்கிறோம்ல இதை மட்டும் தைக்கணும். இந்த மாதிரி தையல் போட்டுடணும். போட்டுட்டு எக்ஸ்ட்ரா உள்ளதை கட் பண்ணிவிட்டு லைட்டாக கட் பண்ணி விட்டுடணும். அதுக்கப்புறமா திருப்பிடணும். இப்போ அது மேலே படிமான தையல் போட்டுடணும். இதில் படிமான தையல் போட்டாச்சுது. இல்லை எக்ஸ்ட்ரா உள்ளதை கட் பண்ணிடணும். பாடியில் கழுத்தில் இங்கே தையல் போட்டுடணும். போட்டுட்டு திருப்பிடணும். கழுத்தில் இந்த அளவுக்கு தையல் போட்டுட்டு தையலில் படாமல் கட் பண்ணிவிட்டு திருப்பிடணும். இந்த மாதிரி திருப்பிட்டு இப்படி படிமான தையல் போட்டு வச்சிடணும். 2 பீஸ்லேயும் தச்சு வச்சுருக்கிற கோட் எடுத்து இது மேலே இந்த ஷோல்டரில் இந்த ஹாம்கோலில் இங்கே சைடில் மட்டும் ஜாயின் பண்ணிட்டோம்னா போதும். பாடியில் கோட் வச்சதுக்கப்புறமா இன்னொரு பாடி எடுத்து இது மேலே வச்சு இங்கே ஷோல்டர் மட்டும் ஜாயின் பண்ணிடணும். கோட் வச்சு தைச்சதுக்கப்புறமா இந்த ப்ளூ கலர் துணி எடுத்து வச்சு பார்த்தோம்னா ரெண்டுமே ப்ளூ கலராக இருக்குது. அதனால் எல்லோ கலர் வச்சோம்னா கான்ட்ராஸ்ட்டாக அழகாக இருக்கும். அதனால் வேறு எல்லோ கலரில் நான் வெட்டிக்கிறேன். இப்போ அதே அளவில் எல்லோ கலரில் வெட்டிட்டேன். இப்போ கைக்கு கீழே ப்ளூ கலரில் பைப்பிங் கொடுத்துடணும். பீஸ் கொடுத்தப்புறம் இந்த கையை இதில் ஜாயின் பண்ணிடணும். கை ஜாயின் பண்ணி வச்சது. அடுத்தது வெட்டி வச்சுருக்கிற இந்த பாவாடையை ஜாயின் பண்ணிடணும். இது பாவாடை ஜாயின் பண்ணும்போது ஃபஸ்ட்டு மேல் துணியை வச்சு தைச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த லைனிங் கிளாத் கொடுத்துருக்குறோம்ல இது அதுக்கப்புறமா தைச்சிட்டு இப்படி திருப்பினோம்னா நமக்கு கரெக்டாக வந்துடும். பாடியில் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா உள் பீஸை ஒரு மடிப்பு இதை மடித்து வச்சு எப்பயுமே கிராஸில் கட் பண்ணி தைக்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு இப்படி மடித்து வச்சு தையல் ஃபுல்லும் போட்டு முடிச்சிடணும். அதுக்கப்புறமா இன்னொரு மடிப்பு மடித்து வச்சு அப்படி தைக்கணும். கீழே மடித்து தைச்சதுக்கப்புறம் சைடு ஜாயின் பண்ணிடணும். பொம்மைக்கு ட்ரெஸ் தைச்சி போட்டாச்சுது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள்.